ஹாய், என் பேர் நவனி. நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன் சிங்கப்பூர்ல. 2019 9ஆம் மாசம் நான் சிங்கப்பூர்ல இருந்து கேலுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப மலாக்கால ஒரு சீரியஸான ஆக்சிடென்ட் நடந்து என்னோட கால் இடது கால கீழே 2 எலும்பும் உடஞ்சி மேல வரைக்கும் வந்து சதையெல்லாம் பிஞ்சு ரொம்ப ஒரு சீரியஸான நிலைமையில மலாக்கா ஹாஸ்பிட்டல் குட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனேன். ஸோ அது நிறைய மேஜர் ஆப்ரேஷன் கோ த்ரூ பண்ண ஒரு 9 ஆப்ரேஷன்ஸ் கோ த்ரூ பண்ணி 2 வருஷமா நான் வீல் சேர்ல தான் இருந்தேன். நடக்க முடியல. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். என்னோட எலும்புக்கும் நடுவில் உள்ள எலும்பு ஒரு 50 காசு சைஸ்ல வந்து அது நொறுங்கி போச்சு. அங்க ஒரு கோசமான ஒரு இடத்துல கோசமாச்சு அந்த இடத்துல. ஸோ அதை ஃபுல்லா ஹீல் பண்ணி வந்து நான் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அப்ப நடக்க ஆரம்பிச்சாலும் என்னால ஃபுல்லா நார்மலாவே நடக்க முடியாது. ஏன்னா என்னோட பாதம் இப்படி நேரம் இல்லாம இப்படி இந்த இடது கால் மட்டும் இப்படி திரும்பி இருக்கும். அதனால எனக்கு ஒழுங்கா நடக்க முடியாது. தாங்கி தாங்கி தான் நடப்பேன். ஸோ நான் என்னதான் பிசியோதெரபி செஞ்சாலும் மருந்து எடுத்தாலும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் இப்போ ஸ்டில் நான் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் என்னால வாழ முடியல. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் பிசியோதெரபி நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் என்னால ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் என்னால வாழ முடியல. ஏன்னா அது மசில் எல்லாமே வந்துட்டு அந்த நர்வ் எல்லாமே வந்து ரொம்ப தாறுமாற எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. அதனால அந்த ஒரு நார்மலான நிலைமையில என்னால நடந்து மற்றவங்க மாதிரி குதிச்சு ஓடி அந்த மாதிரி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவு வலி இருக்கு. நான் சாதாரணமாக எழுந்து நடக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு வலியா இருக்கும். இந்த கால வலி பார்த்தாங்க ஏன்னா நான் இந்த கால வலியை வந்து போக்குறதுக்காக என்ன செய்வேன், ஃபுல் என்னோட எல்லா சக்தியும் வந்து இந்த வலது காலில் வந்து போட்டுருவேன். அதனால என்னாச்சு, என்னோட வெயிட் எல்லாமே வந்து ரைட் லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால ரைட் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப. அதனால அது மட்டும் இல்லாம என்னோட பேக் பெயின் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப செவியரான பேக் பெயின். அப்ப எங்க அம்மாட்ட சொல்லி நான் அந்த தடவை ரொம்ப என்னால நடக்க முடியல, என்னை விட்டு நான் அப்படியே படுத்தே கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் எங்க பெரியம்மா வந்து அலோரா பேண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா முதல்ல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. எப்படி இந்த அலோரா பேண்ட்ஸ் வேலை செய்யணும் எனக்கும் தெரியாது. இதை ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்டது. ஸோ சரி பெரியம்மா சொல்றாங்க, நம்ம கேட்டு முதல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அலோரா பேண்ட்ஸும் அதோட சாக்ஸும் வாங்கி அந்த ராத்திரி போட்டு வாங்கின பிறகு அதே ராத்திரி நான் போட்டுட்டு அலோரா பேண்ட்ஸையும் அந்த சாக்ஸையும் போட்டுட்டு மறுநாள் எந்திரிக்கிறேன். அந்த என்னோட குதிக்கால் ரைட் லேக்கோட குதிக்கால் அவ்வளவு வலியா இருந்துச்சு. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய அந்த அடிப்பட்ட இடத்துல எனக்கு ரொம்ப வலிக்கும். அதுவும் சரி இந்த கீரையும் சரி ரொம்ப வலிக்கும். எந்திரிக்கிறப்ப அப்புறம் பேக் பெயின் இந்த எல்லாமே ரொம்ப வலிக்கும். தெரிஞ்சு பார்த்தா என் உடம்புல ஒரு வலியும் காணும். எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன ஒரு என்னால நம்ப முடியல. எப்படி எல்லாமே வேனிஷ் ஆச்சு, அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சு எல்லா வலியும். இது நம்ப முடியாம எப்படி ஒரு சாக்ஸ் ஒரு பேண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளவு வலியும் எடுத்து போட முடியும், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது வந்து இத்தனை வருஷமா நான் மெடிக்கல் இருந்திருக்கேன். எத்தனையோ பேர் வந்து டாக்டர் இன்ஜெக்ஷன் அது என்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது திரும்பி வலி வந்துட்டே தான் இருக்கும். இது வந்து ஃபாலோ அவங்க லைஃப்ல சஃபர் பண்ணுவோம். அதுதான் நானும் சஃபர் பண்ண போறேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அலோரா பேண்ட்ஸ் எனக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. என்னால திரும்பியும் பழைய நிலைமையில நடக்க முடியும், பழைய வாழ்க்கை என்னால வாழ முடியும் சொல்லி ஆக்சுவலி எனக்கு ஒரு நியூ லைஃப் அலோரா பேண்ட்ஸும் இந்த சாக்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ என்ன மாதிரி பல பேர் நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லைன்னா உங்களுக்கும் பேக் பெயின் கால் வலி முட்டி வலி அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இது இந்த பேண்ட் எனக்கு வந்து நான் எப்படி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும், அதே போல நீங்க எல்லாமே அதே நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்னோட ஆசை. தயவு செஞ்சு வாங்கி பயன்படுத்தி அதன் நன்மையை பெற்று நீங்களும் ஒரு நல்ல ஒரு அந்த நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.